மூவி எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சுக்கா. மூவியில் எதை பற்றி எடுத்திருந்தாங்க? எதை பற்றி எடுத்திருந்தாங்கன்னா இப்போ முஸ்லீம் லைஃப்னா என்ன அப்படின்ற மாதிரி எடுத்திருந்தாங்கக்கா. அந்த மூவி மூலிமா மக்களுக்கு என்ன மெசேஜ் சொல்லுவாங்க? இப்போ எப்படி சொல்கிறது, முஸ்லீம்னா இப்படி தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி கரெக்டாக எப்படி சொல்கிறது, எங்கேயுமே ஃபேக்காக இல்லாமல் ரியலாக இருந்ததுக்கா. உங்களுக்கு இந்த ஹோல் மூவிலே இதான் பெஸ்ட் சீன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த டேப் ரெக்கார்ட், அந்த லெட்டர் பேட், அந்த மாதிரி உள்ளதெல்லாம் வந்து எங்கள் ஃபேமிலியில் இதுக்கு முன்னே நடந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த பாட்டு, அந்த எப்படி சொல்கிறது, அந்த மாதிரி உள்ளதெல்லாம் வந்து எங்கள் ஃபேமிலியில் நடந்தது. ஓ இப்போல்லாம் சொல்லியிருக்காங்களே அப்படி இப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கூட சொல்லிட்டு இருந்தேன். அதனால எனக்கு அது பார்த்த மாதிரி நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு இந்த மூவி கனெக்ட் ஆச்சு? இந்த மூவி வந்து ஃபேமிலியில் சொன்னதை வச்சு கனெக்ட் ஆச்சு. இப்போ நாளைக்கு என் புருஷனோ இல்லை எங்கள் அப்பாவோ இப்போ கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க, அந்த மாதிரி இருக்கக்குள்ள எனக்கு அது ரொம்ப இதாக தான் இருந்தது. அதுக்கு நம்ம எதுவும் பண்ண முடியாதுல்ல. தெளிவாக எடுத்திருந்தாங்க. இப்போ ஊர் ஸ்டோரி, எங்கள் ஊர் பக்கத்தில் இருந்தாங்க, இலை வாழை போல அப்படின்னு பேசுவோம். அந்த மாதிரி உள்ளதெல்லாம் தெளிவாக எடுத்திருந்தாங்க. உள்ள ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு? நல்லா தான்க்கா இருந்தது, நல்லா தான் இருந்தது, சூப்பராக இருந்தது. எப்படி சொல்கிறது, ஃபேமிலியாக பார்க்கக்கூடிய படம் தான். இப்போ பாதி இதில் முஸ்லீம்னா இப்படி தான், இப்போ எப்படி ஹிந்து பையன் முஸ்லீம் பொண்ணு அப்படின்னு சொல்லி தான் காமிச்சிருந்தாங்க. இதில் பார்க்காம நல்லாவே பார்க்கலாம். எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்க? நான் 10 கொடுப்பேன். 10 10 கொடுப்பேன்.